பைரவா, எது சாதனை? விண்வெளிக்கு எல்லாரும் போக முடியுமா? முடியாது. சாதனைங்கிறது என்ன? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண், 2 குழந்தை இருக்காங்க அந்த குடும்பத்தில். அந்த ஏழ்மைன்னு அவன் நினைக்காம அந்த மனிதன் அந்த குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலையில் அமர்த்தி அந்த குழந்தைகளுக்கு, அவன் பெற்றெடுத்த 2 குழந்தைகளுக்கும் அற்புதமான திருமணங்களை பண்ணி பேரன் பேத்தி பார்க்குறதே அவனுக்கு ஒரு சாதனை தான். ஒரு மனிதன் ஒரு தொழில் பண்ணுறான், ஒன்றுமே இல்லாமல் ஒரு கூலிக்காரனாக இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய ஸ்தாபனமாக எடுத்து நிறுத்துறதும் சாதனை தான். ஒரு 100 பேருக்கு 100 குடும்பங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்து உழைத்து மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்றது, ஒரு 100 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கறது ஒரு சாதனை தான். உளவாளி கூட இன்றைக்கி நம்ம வயலில் இதை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாதனை தான். சாதனைங்கிறது ஒரே வார்த்தை, அது விதந்தான் வேறு. ஒருத்தர் தொழிலில் சாதனை பண்ணலாம், ஒருத்தர் விவசாயத்தில் சாதனை பண்ணலாம், ஒருத்தர் விண்வெளிக்கு போய் சாதனை பண்ணலாம், ஒருத்தர் படிப்பில் ஒரு IAS IPS ஆகலாம். நம்ம எத்தனையோ பார்க்குறோமில்ல, ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகன் IAS பாஸ்ன்னு சொல்லி வருதில்ல, எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த கூலி தொழிலாளிக்கு அது ஒரு சாதனை தான். படித்த குழந்தையை விட ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷப்படுறது அப்பா அம்மா தான். அது மாதிரி சாதனைங்கிறது பல விதங்கள். ஆனால் சாதனையை ஒரு சோதனையில் இருக்கிறவனை சாதனையாக முறியடித்து சாதனையாக்குறான் பாருங்கள், அவன் தான் வெற்றியாளர். வெற்றி தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குங்க, இல்லாத மனிதர்கள் கிடையாது. அந்த வெற்றி வர்றது ஒரு சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். ஒரு சில பேர் அந்த ஒரு வேலையை 10 டைம் முயற்சி எடுக்கணும். அதை என்ன சொல்கிறோம், நம்ம கடுமையாக ஃபாலோ அப்னு சொல்கிறோம். முயற்சி மேலே முயற்சி அடித்தால், அடி மேலே அடி அடித்தால் அம்மையே நகருங்கிறதா கிராமத்து வாசியினுடைய பழமொழி. அதனால் சாதனைங்கிறது நாம் எடுத்த சங்கல்பத்தை, எடுத்த முயற்சியை விடாமல் முயற்சி செய்து முடிக்கிறத சாதனை. அது விதம் வேறையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். ஆனால் சாதனைங்கிறது ஒரு வார்த்தை தான். எல்லாரும் சாதனையாளர் ஆகணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய முயற்சியாக இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களாக இருக்கணும். எண்ணத்தை பாசிட்டிவாக வைங்க, சாதனை உங்களை தேடி வரும். பைரவாய நமக.